இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஹெச்பி சுகுணா மோனோசெட் ஹை ஸ்பீட் ஜெட் மோட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேரிங் போய் துருப்பிடிச்சி சர்வீஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த மோட்டர் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ப்ளஸ் கியர் ஆயில் மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த போல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஊற்றி விட்டு கழட்ட முடியலைங்க. நட்டெலாம் சடைஞ்சி போச்சு. இது வி ஷேப்பில் வெட்டி விட்டு அதுக்கப்புறமே லூஸ் பண்ணி கழட்டுறாங்க. நீங்கள் அப்படியே ரிஞ்ச் போட்டு லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட்டே கட் ஆகிடும். அதுக்கப்புறமே ஸ்டெட்லேருந்து கட்டுறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறது தான் உத்தமம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் வெட்டி விட்டு லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற போல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றும் வச்சு தட்டிக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 போல்ட்டும் கழட்டி விட்டு ஒரு கட்டை எடுத்து தட்டுங்க. சுற்றியில் தட்டினீங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டையில் தட்டி நல்லா திருப்பி விட்டு நம்பினீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த கேப் வந்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா க்ளீனாக உப்பு தட்டி சுத்தம் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் மட்டும்தான் உப்பு கட்டியிருக்கும். இன்னரில் தண்ணி வர இடம் உப்பு கட்டாது. அதனால் ஸ்டெப்பு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்பெல்லரில் கொஞ்சம் அந்த கியர் பாக்ஸ் ஆயிலும் டின்னரும் கலந்ததை ஊற்றி விட்டு அதுக்கு அடுத்தது பேக்கில் இருக்கிற ஃபேன் கவரை கழட்டிக்கிறேங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேனில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அதை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டு சுற்றி பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக கறக்கு முறக்குன்னு ஓடுதுங்க. அதுக்கு அடுத்தது பேக் சைடில் ஒரு பைப் ரிஞ்ச் மாதிரி போட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இம்பெல்லரில் ஒரு கரெக்டான அளவுக்கு ஒரு பட்டையை வச்சு நீங்கள் சுற்றியில் தட்டினீங்கன்னா அந்த இம்பெல்லர் வந்து லூஸ் ஆகுங்க. ஒவ்வொரு மோட்டரும் ஒவ்வொரு டைப் இருக்குங்க. இது கீப் இன் டைப் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு இம்பெல்லரில் மறையிருக்கு. முன்னாடி பிடிச்சிட்டு பின்னாடி லூஸ் பண்ணிவிட்டு இம்பெல்லர் கழட்டிக்கிட்டேன். இதை பாருங்கள், ஃப்ரீயாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆயில் சீல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்க கேப்பை கழட்டிக்குங்க. அதாவது 10 சைஸ் நட் இருக்கும் போல்ட்டு. அந்த 4 ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பிலியில் வச்சு லைட்டாக தட்டுங்க. கேப் ஆகும். அந்த கேப்பில் நல்லா ஹெவியான 2 திருப்பிலி விட்டு நெம்புங்க. காயில் அடிப்படாத மாதிரி நெம்புங்க. அப்படி இல்லைனா முன்பக்கமாக ஒரு கட்டையை வச்சு சுற்றியில் தட்டினீங்கன்னா அப்படியே செட்டாக வெளியே வந்துடுங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி தட்டுங்க. இந்த மாதிரி தட்டி அந்த அப்படியே அந்த கோர்லேருந்து அந்த லோடரை கழட்டிக்குங்க. ஆயில் சீல் நுணுங்கி வந்துருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கப்பு கழட்டுறதுக்கு பாருங்கள், இந்த பேரிங் ரொம்பவுமே சவுண்ட் வருதுங்க. இந்த பேக் சைடு கப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு கட்டையை வச்சு மேலே ஒரு கட்டையில் மெல்ல தட்டுங்க. கப் உடஞ்சிரும். கவனமாக மெல்ல தட்டினீங்கன்னா அந்த பேரிங்கில் இருந்து அந்த கப்பு ரிமூவ் ஆகி வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த பேரிங் 2 சைடும் கொஞ்சம் ஆயில் விட்டு ஸ்டெப்பில் சுற்றியில் தட்டணும். இந்த மாதிரி தட்டி வரலன்னா 2 பக்கமும் ஒரு ஆளை கோரை பிடிக்க சொல்லிட்டு அந்த லோடரை பிடிக்க சொல்லிட்டு 2 பக்கமும் ஒரே லெவலில் வச்சு தட்டினீங்கன்னா அந்த பேரிங் ஃப்ரீயாக வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா துருப்புலால் தான் டைட்டாக இருக்கும். 75% பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் டைட் தான். உங்களுக்கு ஸ்பேனர் எடுத்து அடித்தாலே டைட்டாக அளவுக்கு தான் இருக்கும். 2 பேரிங்கும் கழட்டிட்டாங்க தட்டி. இல்லைனா நீங்கள் ஹைட்ராலிக்கில் கொடுத்து கழட்டிக்கலாம். ராடு வளையாமல் கீழே ஒரு கட்டை வச்சு பொறுமையாக பேரிங் கழட்டிக்குங்க. அதுக்கு அடுத்தது முன் சைடு இருக்கிற அந்த ஸ்ப்ராக்கெட் கழட்டணுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வெற்றும் வச்சு வெட்டி எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கட்டிங் பிளேடில் திருப்பி விட்டு நான் கையிலேயே லூஸ் பண்ணுறேங்க. எல்லாமே தலை வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் தண்ணீர் படக்கூடாதுங்க. அவுட்டரில் போகிற தண்ணி பட்டு துருப்பிடிக்குதுங்க. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் துருப்பிடிக்கக்கூடாது. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. தண்ணி பட்டு காஞ்சி தண்ணி பட்டு காயறதுனால தான் போகுது. இப்போ ஸ்ப்ராக்கெட் கழட்டிட்டோம். எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த உப்பெல்லாம் தட்டுறேன். அதாவது அந்த இத்து போன அந்த வேஸ்ட்டு பீஸ்லாம் தட்டுறேன். எந்த அளவுக்கு தேருதுன்னு பார்த்திங்கன்னா ஆயில் சீல் ஸ்டெப்பே தின்னுடுச்சுங்க. வெளியே ஆயில் சீல் பாதி தெரியுதுங்க. இப்போ இந்த ஆயில் சீல் நான் கழட்ட தேவையில்ல. அதாவது இந்த வாட்டர் சீல் கழட்ட தேவையில்ல. அதுக்கு மேலே அப்படியே போட்டு எம்சிஎல் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 2 பாக்கெட் ஸ்டெப்பு உருவாக்கிட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் காஞ்சால் போதுமானது. அடுத்தது இதுக்கு பேரிங் வச்சு அடிச்சுக்கலாம். முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6305ங்கிற பேரிங் C3 இருந்ததுங்க. இப்போ நான் நார்மல் பேரிங் சாதா பேரிங் தான் போடுறேன். எஸ்கேஎஃப் பேரிங்லாம் போட்டிங்கன்னா விலை ஜாஸ்தியாக வரும். செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா கிட்ட வருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேரிங் விலை கம்மியில் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு லைஃப் வருங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டெப்பில் கரெக்டாக உட்காந்துருச்சான்னு பார்த்துட்டு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 6204ங்கிற பேரிங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றி இந்த மாதிரி ஒரே லெவலாக அடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா சென்டரில் நுழையிற மாதிரி ஒரு பைப் வச்சு அந்த உள்கோனில் வச்சு தான் அடிக்கணுங்க. வெளிக்கோனில் அடிக்கக்கூடாது. பேரிங் அடிக்கும் பொழுது இந்த மாதிரி உள்கோனில் ஷாப்ட்டில் ஏற்றும்போது உள்கோன்லையும் அவுட்டரில் ஏற்றும்போது வெளிக்கோன்லையும் வச்சு தட்டணுங்க. நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஓரமாக அடிச்சிங்கன்னா பேரிங்கில் இருக்க பால்ஸ் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்கான்னு பாருங்கள். பேரிங் கடிச்சதுன்னா உங்களுக்கு C3 தாங்க போடணும்.
இப்போ அவுட்டரில் இருக்கிற அந்த சீலை கழட்டி விட்டு நான் கிரீஸ் அப்ளை பண்ணுறேன். அதாவது நல்ல விலை ஜாஸ்தியானது. விலை ஜாஸ்தியான பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிரீஸ் போட்டிருப்பாங்க. அது பால்ரை சுட்டு நகராது, ஹீட்டுக்கு வந்து உருகாது. இது வந்து கம்மி விலைங்கிறதுனால இந்த மாதிரி கிரீஸ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். நல்லா பேரிங் பால்ரஸ்லாம் அமுத்தி விட்டு கிரீஸ் அதுக்கப்புறமே சீல் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த பாருங்கள், இதுதான் எம்சிஎல் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் ஏற்றிருக்கேன். பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஸ்டெப் ஏற்றினதுக்கப்புறம் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு தகட்டல் இல்லாமல் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆயில் சீல் கழட்ட தேவையில்ல, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து சென்டரில் அதாவது இந்த ஸ்ப்ராக்கெட் நடுவில் ஒரு நைலான் வாஷர் மாதிரி வரும், அதை வச்சுட்டு அந்த லோடர் வச்சு நம்ம பேரிங் அவுட்டர் சைடு அடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து உட்கார வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோரில் உட்கார வைக்கணும். முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் சீல் கழட்ட தேவையில்ல. அதில் இருக்க செராமிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காயம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதனால் வந்து அது மாற்றலை. இப்போ கோர் எடுத்து உட்கார வச்சு கரெக்டாக பேக் சைடில் இருக்கிற அந்த அவுட்டரில் இருக்கிற ரப்பர் ஓரிங்கை கழட்டி விட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ஓரிங்கை உட்கார வச்சு மேலே கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணி அவுட்ரு கப் போட்டு கட்டையில் தட்டணுங்க. இந்த கப்லேயும் 4 ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா பேக் சைடு கவர் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழட்டில் எல்லாமே பிரித்து போட்டதுனால அது கழட்ட தேவையில்ல. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது தொந்தரவு பேரிங்கில் க்ரீஸ் கொஞ்சம் பண்ணால் அந்த ஸ்க்ரூவில் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் க்ரீஸ் போட்டுக்கலாம். எல்லா ஹோல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறைக்குமே க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு எஸ்எஸ் போல்ட் போட்டு நான் டைட் வைக்கிறேங்க. இது 10ஆம் நம்பர் போல்ட்டு 1 இன்ச் நீளம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாசர் வச்சு நான் டைட் வைக்கிறேன். நார்மல் டைட் வைக்கணுங்க. டைட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் தட்டி விட்டு தான் அணைச்சி விட்டு டைட் வைக்கணுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 போல்ட் போட்டு வாஷர் வச்சு நான் டைட் வைக்கிறேங்க. க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு கப்பு அணையலைன்னா முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டு சாஃப்ட்டில் தட்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் வச்சா போதுமானது. இப்போ ஃப்ரீயாக இருக்குங்க. சீட்டிங் கரெக்டாக ஆனதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்க்குறேன். பர்ஃபெக்டாக வருதுங்க. என்னுடைய சேனலில் இந்த மோட்டார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாங்க. புது சீலுக்கு தேவையில்ல, பழைய சீலுங்கிறதுனால நான் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து புது சீல் வந்து பார்த்திங்கன்னா RC 19 நம்பர். இந்த செராமிக் ஏற்கனவே உள்ளே இருக்குது, அது நோண்டி எடுக்கல, நல்லாவே இருக்குங்கிறதுனால மேல் பாதி மட்டும் நான் ஆயில் சீல் மாட்டிக்கிறேங்க. மாட்டி விட்டு நல்லா கரெக்டாக அந்த ஷாப்ட்டில் உட்கார வச்சு அமுத்து பிடிச்சி இம்பிளர் போட்டு நீங்கள் டைட் வைங்க. ஒரு 4 முறை ஏறினதுக்கப்புறம் அந்த பேக் சைடு திருப்பி விட்டு பைப் ரிஞ்சில் பிடிச்சிட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் லூஸ் பண்ண அந்த பட்டை ஸ்பேனர் போட்டு அந்த இம்பில்லரில் டைட் வைக்கிறேங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு நார்மல் டைட் ஆனதுக்கப்புறம் ஒரு அழுத்தி விட்டு நல்லா டைட் வச்சுங்க. எந்திரிச்சு நின்று போதுமானதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் பேக் சைடு இப்போ ஃபேன் மாட்டிக்கலாங்க. கரெக்டாக அந்த ஷாப்பில் இருக்க ஹோலுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு ஃபேனை இறக்கி விட்டு அந்த கிளிப் வச்சு நல்லா நீக்கி விட்ருங்க. வி ஷேப்பில் நீக்கி விட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கவர் போட்டு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன். நார்மல் ஸ்க்ரூவுக்கும் எஸ்எஸ் ஸ்க்ரூவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்எஸ் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா எனி டைம் வந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, தண்ணி பட்டாலும் துரு பிடிக்காதுங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் போட்டோன்னே ரன் பண்ணக்கூடாது. நான் க்ரீஸ் அப்ளை பண்ணதுனால ரன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக சவுண்டே இல்லாமல் ஓடுதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓரிங் மாதிரி ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஓரிங் இல்லாதனால நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டியூபு அல்லது வந்து லாரி டியூப் இருந்துச்சுன்னா கரெக்டாக உள் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டி விட்டு அவுட்டர் ரவுண்டுக்கு இந்த மாதிரி சுற்றியில் தட்டினீங்கன்னா அந்த ஸ்டெப் விழுந்துடும். அதை அப்படியே க்ளீனாக வெட்டி விட்டு அந்த ஹோல் சைடு கொஞ்சம் வி மாதிரி ஷேப் வெட்டி விட்டு அவுட்ரு கவர் போட்டு நல்லா கட்டையில் தட்டி விட்டு நான் டைட் வைக்கிறேங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போல்ட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே வந்து துருப்பிடிச்சி இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மோட்டர் நல்லா ஃப்ரீயாக கழட்டணும்னா இந்த மாதிரி எஸ்எஸ் போல்ட் போட்டு டைட் வச்சதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிடுங்க. பெயிண்ட் அடிச்சுட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் துரு பிடிக்காது. இப்போ தண்ணீர் விட்டு ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன் எங்கேயாவது லீக் ஆகுதான்னு. பர்ஃபெக்டாக அந்த தண்ணி நிற்குதுங்க, லீக் ஆகலைங்க. இப்போ ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சிங்க. அடுத்து ரன் பண்ணுறது தாங்க பாக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய கண்டிஷன் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சிங்க. இப்போது இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் ஓஸ் மாட்டி விட்டு ஒரு 20 அடி தூரத்துக்கு அப்புறம் தொட்டியில் கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸ்மூத்தாக ஓடுதுங்க. ஆயில் சீல்லேருந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சீல்லேருந்து லீக்கேஜ் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. தண்ணியுடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழசை விட சூப்பராக வருதுங்க. பர்ஃபெக்டாக தண்ணியுடைய ஃபோர்ஸ் வருது. இப்போ பாருங்கள், ஹைட்டாக தூக்கி பார்க்குறோம் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் தண்ணி மோட்டர் வீடியோலாம் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.